வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல் ஆர்லார்பேட்டிலேருந்து பேசுகிறோம். காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் அப்படின்ற ஒரு கான்செப்டில், ஸோ அதாவது நம்ம வளர்ச்சிதை மாற்றம், நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். டயபெட்டிஸோட மற்ற ப்ராப்ளமும் இருக்குது. ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அது கூட ஹார்ட் ப்ராப்ளம் வருது, தைராய்டு இஷ்யூஸ் காம்ப்ளிகேட்டடாக வருது. இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல அது இப்போ முன்னாடிலாம் வந்து டிசீஸ் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட இன்றைக்கி வந்து வெயிட் ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி இருக்குது. ஸோ அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக். ஸோ இதில் வந்து என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் வந்து டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் இல்லாமல் ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் செக்அப், அதாவது எப்படின்னா உங்களுக்கு டயட்டிஷியன் அண்ட் தென் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் தென் சைக்காலஜிஸ்ட், மனநல மருத்துவர், இவங்க எல்லாமே சேர்ந்து டயபெட்டிஸ் வெல்னஸ் கொடுக்கறதோட டயபெட்டிஸ் இல்லாமல் இந்த ப்ரீ டயபெட்டிஸ், இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு 13 கோடி மக்களுக்கு மேலே ஆரம்ப கட்ட சக்கரை நோயில் இருக்காங்க. இவங்க எல்லாமே டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது, ஸோ இவங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த டயபெட்டிஸ், இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா நம்ம நோய் வந்தால் அதை வந்து சரி பண்ணுறதோட நோய் வராமலே எப்படி தடுக்க முடியும், வெயிட்டை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ண முடியும், இதுதான் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ். ஸோ இதுக்கான ஒரு முழு பரிசோதனையை இங்கே கொடுத்து, ஸோ அதுக்கான ஒரு சரியான ஒரு சயின்டிஃபிக்கான வழிமுறைகள் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் வந்து இன்றைக்கி காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து இன்றைக்கி எல்லா மக்களும் கண்டிப்பாக வந்து பயன்பெறுவாங்க அப்படின்றது நம்புகிறோம். ஸோ இப்போ இந்த கிளினிக் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இண்டிவிஜுவலைஸ்டு தெரப்பி, அதாவது ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம அணுக போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு திங் அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட்டுகள் தேவை. இன்றைக்கி அட்வான்ஸ்டாக வந்து நம்ம வெயிட்டை வந்து பார்க்குறோம், அதில் கொழுப்பு வந்து நம்மளோட உறுப்புகளில் படியுது, உறுப்பு கொழுப்புன்னு சொல்லுவோம், விசரல் ஃபேட். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக டெக்ஸா ஸ்கேன்ற ஒரு மெஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து இப்போ சுகரை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறதுக்கு கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி, சிஜிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் நியூட்ரிஷன் டயட்டை வந்து அவங்களுக்கு ஒரு ஆப் பேஸ்டில் அவங்கள வந்து வீட்டில் என்ன டயட் சாப்பிட்றாங்க, அது என்ன மாதிரியான கலோரிஸ் இருக்குது, அது நல்ல ஃபுட்டா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 24/7 ஒரு ஹெல்ப்லைன் நம்பரோட அந்த மக்கள் வந்து அந்த இதில் வரும்போது அவங்களுக்கு இதை பயன் எல்லாமே பழவாங்க. ஆமாம், இதுக்கு தகுந்த ஒரு பேக்கேஜே இருக்குது. ஸோ அது வந்து டாக்டர் அவங்க அனுபவம் போதே அவங்களுக்கு வந்து ஏன்னா பிகாஸ் மெட்டபாலிசம்ன்றது வந்து சுகர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அதே நேரத்தில் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி எப்படி இருக்குது, அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த், அந்த மசில்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்களுடைய கொழுப்பு படிமானம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக அதுக்கான ஒரு பர்சனலைஸ்டு வந்து ஒரு பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதில் அவங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் அவங்க வந்து அடுத்ததாக வந்து அவங்களுக்கு தேவையான உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி கொடுக்க முடியும். அதே நேரத்தில் இப்போ வந்து உடற்பயிற்சி, அதாவது என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அவங்க பண்ணணும், அது இல்லாமல் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஆஃப் அது வந்து அவங்க ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் முடியாமல் அது வந்து தொடர்ந்து அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். Doctor, mostly this thyroid, PCOS, insulin resistance, all these diseases come together. Yes. It's like mostly it's seen like in patients. So what would you do for those patients, like all these diseases? Exactly. So this is what we are treating like a metabolic wellness. So we are taking care of all the metabolic illness like diabetes, hypertension, thyroid complications, and also PCOS. These are very important thing, and obesity is one of the very important thing. All those things we are having a comprehensive care approach. So they will come to a proper consultation initially with a doctor, and then we will just streamline them what type of test they have to go. After that, then we will be giving a personalized way of approach for medication and also for nutrition and also for physiotherapy plus psychological counseling also. Not only that, they will have a 24/7 helpline support also, and the continuous care will be there. They will have a lifelong journey with this thing. So it is not that the wellness is just not going to be happen for only for 3 or short duration. It's a long duration. So that time of wellness will be people can get in this Kauvery Metabolic Wellness Clinic. சார் இது வந்து ப்ரீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா, நம்ம டைரெக்டாக வாங்கிக்கலாம்? ஸோ இது ஆக்சுவலாக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும். அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து அந்த 4000 6000 எங்களுடைய நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணாலே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு அந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நாளைக்கு வந்தாலே அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்க எல்லாமே வந்துக்கலாம். காவேரி ஹாஸ்பிட்டலுடைய டயபெட்டிக் சென்டர், காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் இங்கே இப்போ திறந்து வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். டாக்டர் பரணிதரன் என்னுடைய டாக்டர், அதனால் அவர் கூப்பிட்ட உடனே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வந்து தான் ஆகணும்.
அதனால் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டேன். அவர் டாக்டர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டு அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங், அதான் நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் occasion. Dr. Aravindan, very good friend of mine. லாஸ்ட் இயர் அவரை கூட்டிகிட்டு போய் என்னுடைய ரெடில்ஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் சுற்றி காமிச்சு அவர் ஒரு இனாக்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு நல்ல ஸ்பீச் கொடுத்து அவர் எப்படிலாம் வந்தார், என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும், எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாரு. ஸோ நான் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன், அட்மையர் ஆனேன். இன்றைக்கி திருச்சியில் மட்டும் இல்லை, சென்னையில், ஓஎம்ஆரில், கோடம்பாக்கத்தில், என்னுடைய வீடு இங்கே தான் ரங்காச்சாரி ரோடில் தான் முதல்ல இருந்தேன். இப்போ நான் ஈசிஆருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். என்னுடைய மெயின் யூனிவர்சிட்டி வேல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ரேடி ரோடில் இருக்குது. ஸோ முதல்ல என் வீட்டுக்கு பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தது. இப்போது என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு 250 பெட் ஆரம்பித்தாச்சு. இது 100லேருந்து இப்போ 300 பெட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா இப்போ கோடம்பாக்கத்தில் ஆர்காட் ரோட்டில் இருக்குது ஒரு 250 பெட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்கு. அதுக்கு பக்கத்துலேயும் நாங்களும் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துகிட்டு வரோம் சார். நெக்ஸ்ட் இயர் வந்துடுது அதே ரோட்டில். ஸோ என்னன்னு தெரியல, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ இல்லை அவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ நாங்கள் வந்துட்டுருக்கோம் வேல்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இப்போது இந்த கிளினிக்கை திறந்தோன்னா டாக்டர் பர்னி வந்து ஒரு புதுமையான ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து இந்த மெட்டபாலிக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வச்சுருந்தாங்க. நான் உடனே எனக்கு இதான் டைமுன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு செக் பண்ணிக்கிட்டேன். நல்ல வேலை எல்லாமே கரெக்டாக இருக்குது டாக்டர், தேங்க்யூ. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கோம். பட் பரவாயில்ல, தேங்க் காட், தேங்க் டாக்டர், தேங்க் டு காவேரி ஹாஸ்பிட்டல், ஆல் வாஸ் வெரி குட். ஸோ இங்கே வந்தவுடனே பார்த்தேன், இன்றைக்கி மட்டும் ஒரு 350 பீப்புளுக்கு ஃப்ரீயாக டயபெட்டிக் டெஸ்ட் கீழே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது ஐ திங்க் காவேரி மட்டும்தான் நான் நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை. ஸோ அதனால தான் காவேரி நிறைய வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. டாக்டர் ப்ளீஸ் கீப் கோயிங் ஆன். எவ்வளோ சர்வீஸ் நம்ம பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைதராபாத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தேன். எவ்ரிடே அங்கே ஒரு 1000 பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரெட்டில்ஸில் அடுத்தது ஒன்று ஆரம்பித்தேன், இங்கேயும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 2 இடத்துல மெடிக்கல் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய சர்வீஸ் பண்ண நம்மளும் வளர்ந்துட்டுருக்கோம். அதனால் எவ்வளோ சர்வீஸ் பண்ணணுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நிறைய டாப் மோஸ்ட் டாக்டர்ஸ், நிறைய சர்ஜரி விவிஐபிஸ்க்கெலாம் பண்ண டாக்டர்ஸ்லாம் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸு. இவங்களோட இருந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வெல்னஸ் கிளினிக்கை நான் திறந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஐஸ்வரி கணேஷ் சார் பற்றி யாருக்குமே எதுவும் இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. சார் பற்றி அவ்வளோ ஒரு என்டர்பிரைசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவருக்கு க்ளோஸ் டு த ஹார்ட். ஏன்னா அவங்க 1970s 50 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தப்பே மெடிக்கல் சயின்சஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி ஃபார்மசி காலேஜ் ஃபஸ்ட்டு எம்எஸ்எஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மோர் தென் 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, இதுலேயும் சரி. லண்டன், நெக்ஸ்ட் டு மை ஹோம், ஹிஸ் இன்ஸ்டிடியூஷன் இன் லண்டன் வாஸ் த நெக்ஸ்ட் டு மை ஹோம் வேர் ஐ வாஸ் லிவிங் இன் யூகே, ப்ளஸ் சிங்கப்பூர், எல்லா இடத்துலையுமே. மெடிக்கல் சயின்சஸ் பொறுத்த வரைக்கும் சாரோட ஃபேமிலியோட கான்ட்ரிபியூஷன்
அவங்களோட மெடிக்கல் காலேஜ் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு நான் சீஃப் கெஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் நான். அந்த ஏரியாவில் அவ்வளோ பெரிய மெடிக்கல் சர்வீசஸ் பண்ணுறாங்க ஃபார் ஆல் த புவர் பேஷண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் யூஸ்வலி மெடிக்கல் காலேஜில் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க, பட் இட் வாஸ் ஃப்ளோயிங் வித் பேஷண்ட்ஸ். அதுவும் அந்த ஏரியாவில் ரிமோட் ஏரியாவில் அவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ உங்களோட பேரண்ட்ஸ் பேரில் இந்த பாலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல், அதுவும் இட் இஸ் பாலியேஷன் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஒன் ஆஃப் த இக்னோர் ஸ்பெஷாலிட்டி. அதுவும் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. அண்ட் டாக்டர் பரணிதரன் அண்ட் டீம், வாட் டு சே, ஃபார் பாஸ்ட் 7 years கன்சிஸ்டண்ட்டாக டிஷம் டயபெட்டிஸ், அதாவது அந்த கான்செப்ட் ஆரம்பித்தோம். மெனி டைம்ஸ் வந்து நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் ஆரம்பிப்போம், அடுத்து வந்து சஸ்டெயின் பண்ண மாட்டோம். But the body or disease is not like that. Every day we have to maintain that, and also it is all changing. Nobody was prepared for the COVID kapram ivula rise in cardiac diseases and metabolic diseases. அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இப்போ தான் நமக்கு டாக்டர் கம்யூனிட்டி மத்தியிலே அவேர்னஸ் வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயர் நம்ம மொபைல் டயபெட்டிக் கிளினிக் ஆரம்பித்தப்போ அதோட பெரிய கம்யூனிட்டி ரிவலேஷன் என்னென்னா, யூ வாண்டட் டு கோ அண்ட் செக் ஃபார் டயபெட்டிஸ், பட் வி ஃபவுண்ட் தட் மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வேறு ஒபிசிட்டி இருந்தது. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த பிசிஓஎஸ் நிறைய அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஆல் தேர். ஸோ தட்ஸ் வை வி ஆர் திங்கிங், ஸோ வி cannot be treating diabetes on its own. Diabetes itself is a multi-system disease. Diabetes வரப்போ இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் blood sugar and insulin மட்டும் கிடையாது. It itself is a multi-system disease. Not only that, the entire metabolic disease spectrum gets affected. So யூஸ்வலாக இது பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட்ஸ் வரப்போ எனக்கு டயபெட்டிஸுக்கு டயபெட்டாலஜிஸ்ட் போவாங்க, சில பேர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டை போவாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் ஒரு கான்செப்ட் வந்துருக்கு, ஃபங்க்ஷனல் மெடிசனுக்கு போகிறாங்க, வெல்னஸ் ஃபிசிஷியனுக்கு போகிறாங்க, அப்புறம் ஒபீஸாக இருந்தால் பேரியாட்ரிக் கன்சல்டன்ட் போகிறாங்க, பேரியாட்ரிக் சர்ஜரி போகிறாங்க. இந்த மாதிரி they get confused. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த ஒரு கண்டிஷன் ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸை போகிறப்போ அவங்களோட வியூ ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் பி நேரோ ஃபோக்கஸ்டாக இருக்கும். Whereas it is body doesn't see like that. Body doesn't differentiate each organ. It's all interlinked. That's why all this comprehensive the metabolic related disease spectrum கொண்டு வரதுக்கு இந்த metabolic wellness clinics டாக்டர் பரணிதரன் கன்சீவ் பண்ணாரு. Really it is going to change how we manage diabetes. Not only diabetes, all the metabolic related diseases from obesity, hyperlipidemia, hypertension, cardiovascular disease, PCOS, everything. So, and also it's not last year inauguration சொன்ன மாதிரி Kauvery is not a multi-specialty hospital which will focus on tertiary care and surgeries inside the hospital கிடையாது. We always want to reach out to the community and the society, and the mobile wellness clinic மூலமாக அவ்வளோ சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. And it is always diabetes is a multi-system disease மாதிரி metabolic clinic it is a multiple different specialties are involved, multidisciplinary approach. That's why all our specialist doctors are there. Not only doctors, the nurses, the nutritionists, everyone is involved. I again congratulate Dr. Bharanidharan and team for having conceived the concept and putting it in place. And also I thank all our media friends for having come here on Sunday. ஸோ இந்த மெட்டபாலிக் டிசீஸோட அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட பெரும் பங்கு இருக்குது. டாக்டர்ஸ் வி வில் டூ அவர் பெஸ்ட், பட் இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அஸ் வெல். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காவேரி ஃபேமிலியில் ஒரு பெரிய டிஷம் டயபெட்டிஸ் ஈவெண்ட் வந்து இது இஸ் 7th இயராக நம்ம இது பண்ணுறோம். எவ்ரி இயர் ஒரு தீமோடு வரும். இந்த இயர் நம்ம அந்த ஒரு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் இது யாருக்கும் இதுக்காக இந்த அவர் ரொம்ப பிஸி ஷெடியூலில் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி ஐஸ்வரி கணேஷ் சார், நான் பாசமாக அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஸோ ஹீ இஸ் அ ஃபவுண்டர், சேர்மன் அண்ட் சான்சலர் ஆஃப் வேல்ஸ் யூனிவர்சிட்டி. ஆல்மோஸ்ட் வந்து 50,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹீ இஸ் கிவிங் எஜுகேஷன். வெரி வெரி மேஜர் டாஸ்க். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி அவர் எஜுகேஷன்ஸ்க்கு பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஆப்டா வந்து இந்த மெட்டபாலிக் கிளினிக் வந்து அவர் தான் ஓப்பன் பண்ணணுன்றது இம்மீடியட்டாக எந்த ஒரு எஸ்டேஷனும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே ஸோ அதுக்கு வந்து நம்ம கோஃபவுண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அரவிந்தன் சார், ஸோ ஹி சேஸ் நோ டு எனி திங். ஸோ எவ்ரி நியூ இனிஷியேட்டிவ்ஸ் இமீடியட்லி ஹி அக்செப்ட்ஸ் அண்ட் ஹி அப்ரிஷியேட். அண்ட் இந்த மாதிரி ஒரு 7th இயர் நீங்கள் பண்ணுறது வந்து பார்க்கும்போது
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 500 பீப்புளுக்கு மேலே எவ்ரி டைம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டயபிட்டிஸ்னால பெனிஃபிட் அடைகிறாங்க. ஹவு ஃப்ரம் ஹெட் டு ஃபுட்லேருந்து நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த இது எல்லாத்துக்கும் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறது நம்ம காவேரி ஃபேமிலி அரவிந்தன்ஸ் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இது பண்ண முடியாது. அண்ட் ஆல் அதர் கன்சல்டன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சீஃப் கன்சல்டன்ட்ஸ். அண்ட் ஐ வெல்கம் அவர் சீஃப் கன்சல்டன்ட் டாக்டர் சேகர் சார், டாக்டர் விபி நாராயணமூர்த்தி சார், டாக்டர் எஸ்எஸ்கே சார், அண்ட் டாக்டர் கவிதா மேடம், டாக்டர் ராகேஷ் அண்ட் அவர் டீம். அண்ட் எஸ்பெஷலி இது எல்லாமே வந்து பின்னாடி பேக் போனாக நடத்துறது டாக்டர் ஐயப்பன் அண்ட் டாக்டர் மகேஷ் சப்போர்ட் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை நம்மளால் இது பண்ண முடியாது. ஐ வெல்கம் யூ ஆல் டு தி திங்ஸ். ஸோ கம்மிங் டு நம்ம இன்றைக்கி என்ன ஈவெண்ட் அப்படின்றத பார்க்கணும். காவேரி மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக். ஸோ வை ஏன் இந்த மாதிரி ஆக்சுவலாக இப்போ என்ன புதுசாக கிளினிக்லாம் ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்பீங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐ எம் ஜஸ்ட் கோ இன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ தட் எல்லாருக்குமே அந்த இந்தியாவில் வந்து 10 கோடி பேருக்கு மேலே டயபெட்டிஸ், ஆல்மோஸ்ட் 100 மில்லியன் பீப்புள் ஆர் டயபெட்டிஸ் அண்ட் 130 மில்லியன் ஆர் ப்ரீ டயபெட்டிஸ். அதாவது 13 கோடி மக்கள் வந்து ஆரம்பக்கட்ட சர்க்கரையில் இருக்காங்க, ப்ரீ டயபெட்டிஸ். இந்த ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது எனி டைம் தே கேன் கன்வெர்ட் டு டயபெட்டிஸ். ஸோ அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது வந்து ஒரு மதில் மேல் போன மாதிரி. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் வந்து டயபெட்டிஸாக மாற்றுக்கணும். ஸோ டயபெட்டிஸ்ன்னு எடுத்துட்டாலே ஆக்சுவலாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து சுகர் படுத்து தான் பார்க்குறோம். பட் அதே நேரத்தில் ஸோ எவ்ரி ஆர்கன்ஸ் இஸ் கெட்டிங் டேமேஜ். அவங்களால ப்ரெஷர் கூட போகும்போது கொலஸ்ட்ரால்ஸ், இதனால் ஹார்ட் இஷ்யூஸ் வருது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் வருது. ஸோ அப்போ எல்லாமே வந்து இப்போது நம்ம டாக்டருக்குன்னு வந்துட்டால் அவங்களுக்கு வியாதி வந்த பிறகு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ஆல் டாக்டர்ஸ் ஆர் டியூன் டு ஜஸ்ட் ட்ரீட் த டிசீஸ். ஸோ பட் திஸ் மெட்டபாலிக் வெல்னஸ் இஸ் ஒன் திங் விச் இஸ் ப்ரோஆக்டிவ். ஸோ நம்ம ரியாக்டிவ் அப்ரோச்லேருந்து ப்ரோஆக்டிவாக டிசீஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தடுக்க முடியும், அதுக்காக இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக். இன்றைக்கி வந்து எங்கள் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த வெயிட் ஒபிசிட்டி வந்து எங்கே பார்த்தாலும் இருக்குது. நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரப்பிஸ் எல்லாமே நீங்களே பார்க்குறீங்க. பட் ரைட் கன்சர்ன்டாக பண்ணும்போது அவங்களுடைய டயபெட்டிஸ் இல்லாமல் அவங்களுடைய வெயிட் மேனேஜ் பண்ண முடிஞ்சு கொலஸ்ட்ரால்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு ஆக்சுவலாக டிசீஸ் வராமல் ஹெல்த்தியாக எப்படி இருக்கணும், அதுக்காக தான் இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக். இது வந்து ஆக்சுவலாக ஒரு டீம், நாட் ஓன்லி டாக்டர்ஸ். ஸோ இதில் வந்து இன்வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மெயின் வந்து நியூட்ரிஷன். ஏன்னா இன்றைக்கி வந்து எதை தின்னா பித்த தெளியும் அப்படின்ற கருத்தில் எந்த மாதிரி ரைட்டான உணவுகள், ஏன்னா பிகாஸ் அவர் டயட் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் வேணும். ஸோ அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக ஏஜ் ஆன பிறகு நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொரிங்க ஆரம்பிட்டு அந்த சார்கோபீனியான்னு சொல்லுவோம், மசில் லாஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த மசில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தே நீட் அ ப்ராப்பர் கவுன்சிலிங் வித் ஃபிசியோதெரப்பி. ஸோ அதுக்கு ஸ்ட்ரக்சர்டாக இண்டிவிஜுவலாக ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுக்கு வி ஹேவ் அ ப்ரோக்ராம். அண்ட் ஆல்சோ மோர் தென் தட் வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ஒரு 6 மந்த்ஸில் முடிய போகிறது கிடையாது. இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறதுக்கு தான் இந்த மெட்டபாலிக் கிளினிக். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த சப்போர்ட் எப்படி நாங்கள் பண்ணுறோம், மல்டி டிசிப்ளினரி டீம், பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலைஸ்டு பண்ணி. ஸோ திஸ் இஸ் அ ஜேர்னி. ஸோ ஹவு இப்போ பீப்புள் அதாவது எப்படி இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் அவங்க என்டர் ஆகணும் அப்படின்னா இனிஷியலாக வந்து அவங்களை அசஸ் பண்ணுறோம். ஏன்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டிஸ்கிரைப் இந்த கிளினிக் எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ இனி ஃபியூச்சர் ஆஃப் அந்த மேனேஜ்மெண்ட்டே வந்து வெல்னஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்கணும். அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஸோ அவங்களை கன்சல்டேஷன் பண்ணி பர்சனலைஸ்டாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ்மெண்ட்ஸ் பிளான் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ வி ஆர் யூஸிங் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி சென்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆப் பேஸ்டு நியூட்ரிஷன் கவுன்சிலிங் கொடுத்து ஸோ அவங்களுடைய தொடர்ந்து பராமரிக்கிறதுனால இந்த 4 pillars ஆஃப் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை வி கேன் ஏபிள் டு டார்கெட் இன் திஸ் மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக். ஃபஸ்ட்டு திங் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ லைஃப் ஸ்டைல் பிஹேவியரல் சேஞ்சஸ், நம்ம சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங். அண்ட் அதர் தென் தட் இப்போதைக்கு வந்து இன்னும் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸும் நிறைய வந்திருக்கு. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே டச்சில் முடிய போகிறது கிடையாது. ஸோ தே வில் ஹாவ் ரெகுலர் ஃபாலோ அப் அண்ட் கண்டினியூஸாக வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் 24/7. வி ஹாவ் அ ஹெல்ப்லைன் நம்பர் ஸ்டார்டட் இன் 2019. அது வந்து ஸ்டில் வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூஸ்லி ஹெல்பிங் த பீப்புள். அண்ட் அது வந்து அவங்களுடைய டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் இந்த மெட்டபாலிக் வெல்னஸ்லையும் இது தொடர போகுது. ஸோ இதனுடைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து கொழுப்பு, அதாவது ஃபேட், சப்கூட்டினியஸ் ஃபேட், அது தொப்பையில் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து உடல் உறுப்பு, உள் உறுப்புன்னு சொல்கிறோம், ஆர்கன்ஸ். இந்த லிவரில் கொழுப்பு சேருது, கணையத்தில் கொழுப்பு சேருது. இதுதான் வந்து இந்த முக்கியமான விஷயம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம், சுகர்ஸ் வரதுக்கான, கொழுப்பு சேரதுக்கான காரணம். ஸோ அது எல்லாமே இது பண்ணும். மெயினாக வந்து மெட்டபாலிசம்னா நம்மளுடைய சக்தி, எனர்ஜி லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி எனர்ஜி லெவல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்களோட ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறது. ஸோ ஈவன் இந்த ஃபேட்டி லிவர், ஆல்கஹால் இல்லாமலே அந்த லிவர், ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் எப்போ பார்த்தாலும் ஸ்கேன் பண்ணால் அந்த ஃபேட்டி லிவர், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது திங்ஸ். ஸோ இதுதான் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் நம்ம பண்ணுறோம். வெயிட் மேனேஜ்மெண்ட், டயபெட்டிஸ், இந்த காம்ப்ளிகேட்டட் கேசஸ், தைராய்டு டிஸார்டர், ஃபேட்டி லிவர், நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட், லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்து இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக்கில் வி ஆர் ஜஸ்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மல்டி டிசிப்ளினரி டீம்.
டாக்டர்ஸ் இல்லாமல் நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இதை ஆக்சுவலாக ஒன் திங் என்னென்னா, இது வந்து ஒரு முன்னாடிலாம் வந்து கம்யூனிகபிள் டிசீஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருந்துச்சு, தொற்று நோய்கள். இன்றைக்கி வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் இந்த தொற்று இல்லாத வியாதிகள், டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், இதுக்கு வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கேர் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீஸாக இந்த மெட்டபாலிக் வெல்னஸ் கிளினிக் காவேரி ஹாஸ்பிட்டலில் முதல் முறையாக சென்னையில் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு இனாகிரேட். அதுக்கான ஒரு என்ன பண்ண போகிறோன்றது ஒரு சிறிய குறும்படம் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஏவியை நான் உங்களுக்காக வெளியிடுறேன்.